சட்டக்கடை நேயர்களே வணக்கம் அன்பு நேயர்களே. நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, தொலைந்து போன மதிப்பெண் சான்றிதழை வந்து அரசாங்கம் கொடுத்த மதிப்பெண், அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு இஷ்யூ பண்ண மதிப்பெண் சான்றிதழ் சப்போஸ் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். 10ஆம் மதிப்பெண் சான்றிதழ் வந்து ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஃபர்தராக என்ன பண்ணணும்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவர் இந்த இடத்துல தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு என்ஓசி மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டு மற்றும் வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டரோட ஒரு ஒப்பீனியன் சைனு ஒரு லெட்டர் வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் தான் படித்தாரு அப்படின்னு சொல்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஏற்கனவே வச்சுருங்க மதிப்பெண் சான்றிதழ் இதெல்லாம் வச்சுட்டு வந்து டிஇஓ ஆஃபீஸில் வந்து 5 ரூபா ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதை வாங்கி ஃபுல்லப் பண்ணி நீங்கள் ஃபர்தராக இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆதாரங்களோடு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உரிய மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும். சப்போஸ் இவ்வளோ ப்ராசஸும் பண்ணியும் எனக்கு வந்து மதிப்பெண் சான்றிதழ் அவங்களுக்கு கொடுக்கலன்னா இதை வந்து பேசிக்காக கொடுத்து வந்து நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டா ஃபைல் பண்ணி உங்களோட மதிப்பெண் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சட்ட ஆலோசனைகளிலிருந்து வரை உங்கள் சார்.